பாமக வந்து விடுதலை சிறுத்தைகளை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பானையை வந்து உடைப்போம் அப்படின்ற மாதிரி கடந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு சமூக நீதி தலைவர் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் அவர்கள் தன் மகனை இப்படி அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் வளர்த்திருப்பது அந்த இயக்கத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக நான் பார்க்கிறேன். ஏன் நிற்கவில்லை, ஏன் பிஜேபி இறக்குகிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அப்போ இங்கே இந்த வேட்பாளர் தேர்விலே அவர்கள் தோத்து விடுகிறார் என்றால் நிச்சயமாக அது மட்டுமல்லாமல் ஆக நீ பானையை உடைப்போம் என்பது இது அரசியல் ரீதியான வார்த்தை இல்லாமல் வன்னிய மக்களை மீண்டும் ரவுடிகளாக மாற்றக்கூடிய ஒரு தலைமை பண்பு. அவர் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைக்கின்றார், மக்கள் அவருக்கு எதிரான தீர்ப்புகளை அளிக்கிறார். யோசித்து பாருங்களேன், அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களை யாருமே குறைத்து நம்ம சொல்ல முடியாது. வன்னியர் மக்களும் ஓட்டு வங்கி உள்ள ஒரு மக்கள்ங்க, அவங்களும் ஒரு உழைக்கும் மக்கள்ங்க. அப்போ ஒருவேளை வந்து இவருடைய இந்த ரவுடித்தனம், இவருடைய ஐக்கியத்தனமான பேச்சுகளில் மக்கள் அவர்களை வந்து துரத்தி அடித்து விட்டார்களோ. அதனால தான் எழுச்சி தமிழ் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி நேயர்களுக்கு வணக்கம். பெருவெடிப்பு தமிழ் என்ற இந்த அமர்வில் எழுத்தாளர், கவிஞர், ஆசிரியர் பூவிலியன் அவர்களை இன்று அரங்கத்திற்கு அழைத்திருக்கின்றோம். நேயர்களுக்கு எனது நெஞ்சமிகு வணக்கங்கள். பாமக வந்து விடுதலை சிறுத்தைகளை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பானையை வந்து உடைப்போம் அப்படின்ற மாதிரி கடந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். யார்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்றைக்கி வந்து அவங்க இடத்துல எதிர்த்து நின்றவர்கள் இருவருமே டெபாசிட் இழந்து விட்டார்கள். எப்படி என்றால், இதில் வந்து விழுப்புரத்தில் வந்து பொதுச்செயலாளரை எதிர்த்து நின்றவர் டெபாசிட் இழக்கிறார். அவர் முரளி, அவர் பேர். அங்கே அதே மாதிரி ஒரு அம்மா நிற்கிது, எழுச்சி தமிழர் என்று, அந்த அம்மா டெபாசிட் போயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பானையை உடைப்போம்னு சொன்னாங்க. பானையை உடைப்போம் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு சமூக நீதி தலைவர் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் அவர்கள் தன் மகனை இப்படி அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் வளர்த்திருப்பது அந்த இயக்கத்தின் மிகப்பெரிய பின்னடைவாக நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், விடுதலை சிறுத்தை இயக்கத்தை பொறுத்தவரை எதிரியையும் ஜனநாயகப்படுத்து என்கிற வார்த்தையை மையப்படுத்தி செயல்படக்கூடிய இந்த இயக்கம் எங்கே நிற்கின்றது? சமூக நீதி இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமான அம்பேத்கர் சிலைகளை திறந்தோம் என்று சொல்லிக்கொண்டு, தன் வீட்டு வளாகத்திலேயே பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் என்ற சிலைகளை நிறுவிக்கொண்டு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் தலைநிமிருக்காக இயங்கும் பொழுது அந்த சின்னத்தை இப்படி கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு எப்படி வந்து இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்கள். ஒருத்தர் வந்து அவர் வந்து கட்சியோடைய தலைவராகிட்டார், அன்புமணி. அவர் அவங்க வந்து மேடை இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் பானையை உடைக்கத்தான் வந்தேன்னாரு. சரிங்களா? அப்போ உடைக்கத்தான் வந்தேன்னு சொன்னவர் இன்றைக்கி அவங்க அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஓட்டுக்களையாக வாங்கியிருக்காங்க. உடைத்தல் என்பது என்னென்னா, நேராக பானை உடைக்கிறது இல்லை மண்டை உடைக்கிறது இல்லை, கோட்பாடு ரீதியாக, கொள்கை ரீதியாக தேர்தலில் வெற்றி பெறுவது. அதான அர்த்தம். அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கூட அதற்கு வந்து பானை உடைப்புன்னு சொல்லக்கூடிய ஏன் சிதம்பரத்தில் பாமக வேட்பாளர் நிறுத்த வேண்டியதானே? அதைத்தான் விட்டு கொடுக்குறீங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். ஏன்னா 99 பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் இடையேயான மோதல். அப்போ பொன்னுசாமி அங்கே வெற்றி பெறுகிறார். 2004 பொன்னுசாமி தான் அங்கே இருக்கிறாரு, 2009. அப்போ தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தன் வேட்பாளர்களை நிறுத்தி விடுதலை சிறுத்தை பலமா பாமக பலமா என்ற பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் அத்தனை தேர்தல்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் சிதம்பரத்தில் ஏன் நிற்கவில்லை, ஏன் பிஜேபி இறக்குகிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அப்போ இங்கே இந்த வேட்பாளர் தேர்விலே அவர்கள் தோத்து விடுகிறார்கள் என்பது கருத்து. நிச்சயமாக அது மட்டுமல்லாமல் ஆக நீ பானையை உடைப்போம் என்பது இது அரசியல் ரீதியான வார்த்தை இல்லாமல் வன்னிய மக்களை மீண்டும் ரவுடிகளாக மாற்றக்கூடிய ஒரு தலைமை பண்பு, ஒரு முழக்கம் என்று நம்ம நம்புகிறோம். கரெக்ட். எழுச்சி தமிழை பொறுத்தவரை தன் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை, தோழர்களை அரசியல் படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இன்றைய இத்தனை பரிணாமத்தை அடைந்து வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை அம்பேத்கரின் கோட்பாட்டை முன்னிறுத்தி இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற சொன்னால், இதை விட இந்த மண், இந்த இயக்கம் ஒட்டுமொத்த மக்களுக்கான இயக்கம் என்பதை அறுதிட்டு சொல்வதற்கு வேற எந்த வாய்ப்பும் தேவையில்லை. இல்லை, அது ஒரு சிறப்பானதானே. இப்போ பாமக ஆரம்பத்தில் ஏதோ ஓரளவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு வெற்றி பெற்று ஒரு பெரிய மினிஸ்டர் அளவுக்குலாம் வந்தாங்க. எப்போ வந்து எழுச்சி தமிழரை எதிர்த்தார்களோ, நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் இது இந்த கட்சி வந்து ஒரு வன்முறை கட்சி, இது வந்து இவர் கட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள்லாம் பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு ஏதாவது செய்கிறார்கள், அப்படி தனிமைப்படுத்தக்கூடிய கருத்துக்களை எல்லாம் விதைத்தார்கள். ஞாபகம் இருக்குது என்று சொல்கிறேன். அதிலிருந்து இன்று வரை அவர்கள் எந்திரிக்கவே இல்லையே.
எழுச்சி தமிழ் என்று எதிர்த்தார்களோ அன்று வரை இன்று வரை அவர் ஒன்லி இந்த ஸ்வீட் பாக்ஸில் தான் குறியா இருக்காங்களே தவிர கட்சியை வளர்த்தது போல் தெரியவில்லையே. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைக்கின்றார், மக்கள் அவருக்கு எதிரான தீர்ப்புகளை அளிக்கின்றார். இல்லை, யோசித்து பாருங்களேன், அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களை யாருமே குறைத்து நம்ம சொல்ல முடியாது. வன்னியர் மக்களும் ஓட்டு வங்கி உள்ள ஒரு மக்கள் தான், அவங்களும் ஒரு உழைக்கும் மக்கள் தான். அப்போ ஒருவேளை வந்து இவருடைய இந்த ரவுடித்தனம், இவருடைய ஐக்கியத்தனமான பேச்சுகளில் மக்கள் அவர்களை வந்து துரத்தி அடித்து விட்டார்களோ? அதனால தான் எழுச்சி தமிழ் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து வன்னியர்களையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் இந்துக்களையும் மீட்டெடுப்போம் என்று. அப்ப நீங்க மீட்டெடுத்ததாக நீங்கள் உணர்கிறீர்கள். அப்ப அதுதான் பொருள். அது அப்ப வந்து எழுச்சித்தனுடைய முழக்கமாகிய வன்னியர்களை மீட்டெடுத்து விட்டோம் பாமகவில் இருந்து, அதே இந்துக்களை பிஜேபியில் இருந்து மீட்டெடுத்து விட்டோம். ஆகையால் தான் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாவே இன்னைக்கு 2 பேரும் டெபாசிட் போயிருச்சுங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பில் யோசித்து பாருங்க. இப்போ ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருந்து ஒரு 2வது இடத்துக்கு வந்திருந்தா கூட நம்ம அவங்கள பாராட்டலாம், பரவாயில்லப்பா வந்திருக்காங்கன்னு. அப்போ இதிலிருந்து முழுக்க மக்கள் அவர்கள் பின்னால் இல்லை. சிதம்பரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடவில்லை, பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. ஆனால் விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்றது. ஆனால் தொடக்க காலத்தில் 93க்கு முன்பு தமிழ்நாட்டு நில அமைப்பு முறை என்பது தென்னார்காடு மாவட்டம், வடார்காடு மாவட்டம், இப்படி தான் பிரிக்கப்பட்ட அமைப்பு முறை. அப்போ தொடக்க காலத்தில் இப்பொழுது கடலூர், விழுப்புரம் என்று சொல்வது தென்னார்காடு மாவட்டம் என்று இருந்தது. அந்த தென்னார்காடு மாவட்டம் 2ஆக பிரிக்கப்படுகின்ற பொழுது ஒன்று வள்ளலார் மாவட்டம், இன்னொன்று ராமசாமி படையாட்சியார் மாவட்டம் என்று பிரிக்கப்பட்டது. ஆக வள்ளலார் மாவட்டம் என்று கடலூர் மாவட்டத்தையும், ராமசாமி படையாட்சியார் மாவட்டம் என்று விழுப்புரம் மாவட்டம் பிரிக்கப்படுகிறது. ஆக இந்த சொல்லிலேயே அங்கு யார் அடர்த்தியாக இருக்கின்றார் என்பது தெளிவாகின்றது. ஆக விழுப்புரம் மாவட்டம் ராமசாமி படையாட்சியார் மாவட்டம் என்று பிரிக்கப்பட்ட சூழ்நிலை, அதன் பிறகு ஏற்பட்ட விமர்சனம், எதிர்ப்பின் வாயிலாக அது திரும்ப பெறப்பட்டது. அப்படி வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாவட்டம், வன்னியர் கட்சியிலிருந்து ஒரு தலித்தை நிறுத்தப்பட்ட மாவட்டம், ஆனால் அவர்களால் விடுதலை சிறுத்தை வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் பெரிய ஒரு வீழ்ச்சியில் உங்களுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கின்றது? ஆக இப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, அவர்களுக்கு நாம் பாடம் சொல்ல தயாராக இல்லை, அவர்களை திருத்துவது நம் வேலையும் இல்லை. எப்படி அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து பௌத்தத்துக்கு மாறுகின்ற பொழுது எல்லோரும் ஆலோசனை செய்தார்கள், உங்களுக்கு இந்து மதத்தில் என்ன பிரச்சனை, அதை சரி செய்து கொள்ளலாம், உள்ளே வாருங்கள், நீங்கள் பௌத்தத்திற்கு மாறாதீர்கள் என்று புரட்சி அம்பேத்கரிடம் வேண்டுகோள் வைத்தார்கள். அம்பேத்கர் சொன்ன ஒரே கேள்விதான், விஷத்தை அமிர்தமாக மாற்ற முடியுமா? முடியாது. ஆக இந்து மதத்தை விஷம், அதை அமிர்தமாக மாற்ற முடியாது. இன்னொன்று, சீர்திருத்தம் செய்வது என் வேலையும் இல்லை என்று சொன்னார். இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்வது எனக்கு வேலை இல்லை, எனக்கான சுயமரியாதை, எனக்கான ஒரு தலைநிமிர்வு எங்கே இருக்கின்றதோ அந்த இயக்கத்தை நோக்கி, அந்த மதத்தை நோக்கி நகர்கின்றேன் என்று பௌத்தத்தை நோக்கி அம்பேத்கர் மாறினார். அதே கூற்றை தான் நாம் இன்றைக்கும் சொல்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு விஷம் நிறைந்த இடம், அதை அமிர்தமாக யாராலும் மாற்ற முடியாது. நாம் சொல்வது, அங்கிருக்கக்கூடிய வன்னியர்களே, ஜனநாயகப்படுங்கள், சமூக நீதி நோக்கி நகருங்கள், எழுச்சி தமிழரும் உங்களுக்கு தலைவராக எதிர்காலத்தில் உங்களை வழிநடத்துவார், அந்த நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் என்று வன்னியர் சமூகத்துக்கு தான் வழிகாட்ட தயாராக இருக்கின்றோமே தவிர அந்த பாமகவுக்கு இல்லை, விஷத்துக்கு. ஆக மொத்தம் நீங்கள் வந்து பாமகவை ஒரு விஷம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. புரட்சி அம்பேத்கருடைய அந்த கோட்பாடோடு சொல்ல வருகிறீர்கள். அப்படி தான் மக்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். அது மட்டும் அல்லாது இப்போ வந்து அங்கே இருக்கிற மக்களை அரசியல்படுத்த வேண்டும், அங்கே இருக்கிற வன்னியர்களை. அந்த வகையில் இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே இப்போ எம்எல்ஏயாக இருப்பவர் எஸ் பாலாஜி கூட ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான். இன்றைக்கி ஆனூர் ஷானவாஸ் கூட ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் தான். அப்போ இவரெல்லாம் வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு நம்மளை நோக்கி வருகிறார்கள், அது குறிப்பாக விடுதலை சிறுத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது மாபெரும் வெற்றி தானே? கண்டிப்பாக அதான வெற்றி தானே, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆக மொத்தம் இப்போ வன்னியர் ஓட்டுக்கெல்லாம் கிடைத்தனால்தான் இன்றைக்கி நாம் அங்கீகாரத்தை அடைந்திருக்கிறோம். அப்போ வன்னியர் மக்களும் நமது பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாமா? கண்டிப்பாக. ஏன்னாக்கா நீங்கள் எழுச்சி தமிழை பொறுத்தவரை இந்த 2019 24 வரை நாடாளுமன்ற பயணம் என்பது ஓபிசி மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடுக்காக அவர் போராடின இடத்துலேயே அவர் வெற்றி பெற்று விட்டார். பாராளுமன்றத்தில் போய் இது சம்பந்தமாக ஓபிசி மக்களுக்கான அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்ததில் வெற்றி பெற்று விட்டார். தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர்கள் இவர் தான் முதலில் வலியுறுத்த வேண்டும் கோரிக்கையை பற்றி பெற்று விட்டார்.
ஆக ஓபிசி தரப்பு மக்களும் எப்படி மற்ற வெளியிலே ஓபிசி என்று சொல்வார்கள், இங்கே எம்பிசி என்று சொல்லக்கூடிய இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்படி இவங்களோட கூட்டமைப்பு தான் நாங்கள் ஓபிசி என்று. ஆக இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எழுச்சி தமிழை உள்வாங்க தொடங்கிவிட்டார்கள். எதிர்கால அரசியல் பயணம் என்பது இன்னும் வெற்றியோடு நோக்கி நகரும். அருமை அருமை, மிக்க நன்றி ஐயா. அதாவது அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்ற அந்த பரிணாம வளர்ச்சியில் இன்று அங்கீகாரம் அடைந்து விட்டோம். நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக இருக்கும் என்று தான் நம்புகிறோம். ஏன்னா இந்த படிநிலையெல்லாம் சொல்லி வந்ததெல்லாம் ரொம்ப நுட்பமாக தலைவர் சொன்னது மாதிரி அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிக அதாவது இன்னும் கால சூழ்நிலையோட அந்த தேதிகளோட ஆண்டுகளோட ஒரு சிறப்பாக நீங்கள் என்று சொன்னீர்கள். தொடர்ந்து இந்த பெருவெடிப்பு தமிழ் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.